எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இந்த மூலையில் வந்து நிற்கிறோம். ஆக்சுவலாக வந்து கூகுள் மேப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட் நியர்மி அப்படின்னு சொல்லி இல்லை ஃபால்ஸ் எதாவது நியர்மின்னு போட்டிங்கன்னா இந்த மெட்ரே ஃபால்ஸ் வரும். ஸோ யாரும் நம்பி இங்கே வராதிங்க. ஸோ உள்ளே வந்து ஃபாரஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அது போனால் ரொம்ப இஷ்யூ. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பஞ்சப்பள்ளி அப்படின்ற ஒரு டேம் தான் போக போகிறோம். பக்கத்துலேயே இருக்குது. ஓகே, அந்த பஞ்சப்பள்ளி டேம் தான் போக போகிறோம். ஸோ ஃபைனலாக வந்ததுக்கு ஏதாவது ஒரு டேம், அது பக்கத்துலேயே ஒரு ரிவர் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு போகிறோம். எவ்வளோ பெரிய பாம்புங்க. ஸோ திடீர்னு வருது, என் கால் இன்னமும் பாருங்க எப்படி வச்சுருக்கேன்ட்டு பயத்தில். பெரிய பாம்பு. நான் கூட ஏதோ தேங்காய் மாட்டேன் அந்த ஓலை தான் ஏதோ விழுந்திருக்குன்னு நினச்சேன். பக்கத்தில் வந்து பாம்புடான்னு. ஐயோ ஐயோப்பா, அது லைட்டாக மேலே ஏறிச்சு தானே அது எடுக்க. நிறுத்தக்கூடாது. ஆமாம், காலை தூக்கிட்டு போயிட்டு நம்ம நிறுத்தினா நம்ம ஈஸியாக அது கடிக்கிறதுக்கு வழி கொடுத்த மாதிரி ஆகிடும். சாரப்பாம்பு தான் நினைக்கிறேன். நாகப்பாம்பா சாரப்பாம்பா ஏதோ பாம்பு மொத்தத்தில் எது இருந்தாலும் டேஞ்சர் தான் நமக்கு. அது ஆக்சுவலாக நம்ம தூரத்துலேருந்து பார்க்குற வரைக்கும் அது நல்லது தான். பக்கத்தில் போயிட்டோம் நம்ம. நான் இந்த தேங்காய் ஓலை நினச்சேன்டா. இந்த ஓலை ஒரு ஓலை இருக்குல்ல அது நினச்சிட்டேன். போத்தோ எவ்வளோ பெருசு அப்பா. அதுவும் அவ்வளோ சீக்கிரமாக ரோடு அந்த வைப்ரேஷன் அதுக்கு தெரிஞ்சிருச்சு. சீக்கிரம் கிராஸ் பண்ணிடணுன்ட்டு வந்துட்டு இருக்காது. ஆக்சுவலாக ரூட்டு தெரியாமல் எங்கெங்கே போயிட்டு இருக்கேன் பாருங்கள். கூகுள் மேப் காமிக்குது, கரெக்டாக தான் காமிக்குது. ஆனால் என்னென்னா ரொம்ப ஊர்வலலாம் காமிக்குதா பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒரு இந்த இடத்துலேருந்து ஒரு ஊருக்கு போகிறதுக்கு இந்த ரூட்டில் தான் போய் ஆகணுமா இங்கே. ஸோ நாம் இந்த ஒரு வில்லேஜ் சைடில் இதெல்லாம் போகணும். அண்டு பின்னாடி உட்காந்துருக்கவன் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் முன்னாடி தான் வந்துட்டு பாம்பாடா எதை பார்த்தாலும் பாம்பு மாதிரியே இருக்குது, டிக்கி பெயினாக இருக்குதுன்னு சொன்னான். காலை கொஞ்ச நாள் கீழே தொங்க போடுறான் சரியாக போயிடும்னு சொன்னேன். சொன்ன 10 செகண்ட் கூட ஆகல, பாம்பு பெரிய பாம்பு. தக்காளியாவா? போமா எடுத்துகிட்டு போயிடுவோமா? கேஸ் போட்டுருவாங்க. கேஸ் எடுத்து வாதாடுற அளவுக்கு இப்போ தக்காளிக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. எங்கடா போய்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ட்டுருவாங்க. எல்லாம் கேட்பாங்க, ஏய் ஆட்டாதரா, காலை கீழே தொங்க போடாத. ரோடு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக கூகுளு இந்த இடம்லாம் நான் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டேன்டா, உங்களுக்கு என்ன ரூட்டு தானே நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரியே மேப்பை போடுது. இங்கே பாருங்க எப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோன்ட்டு. யானை எப்படியாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோ இந்த இடத்துல என்னடா பண்ணுறது. யானைக்குன்னா இது வரைக்கும் நான் யோசிக்கவே இல்லை யானையை பற்றி. ஆனால் இதெல்லாம் யானை இருக்க ஏரியா தான். தெரியல, ஏதோ ஒரு ஊர் வரும் அதுக்கப்புறம் சரியாக போவோம். அந்த பாட்டி வேறு சொல்லிச்சு. ஒரு பாட்டிக்கிட்ட அட்ரஸ் கேட்டோம். இது ஒரு ஊர் வரைக்கும் தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரோடு இல்லைடா. எப்படி மேலே போகணும்? இல்லை கீழே தான் போகணும். கீழே கீழே எங்கடா ரோடே காணோம். போதா ஏழை ஏம்பளே எப்படி வச்சு செய்கிற. எங்கே வந்து மாட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா. ரூட்டு இதானான்னு கன்ஃபார்மாக தெரியல. டேய் இதானா ரூட்டு? இதானா? 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆச்சு. அப்படியே போயிருந்துருக்கலாம். 5 கிலோமீட்டர் கம்மியாக இருக்கேன்ட்டு இதில் வந்தோம். சரி வேறு அடித்து பின்னாடி தூக்க போகுது. போ, இது வண்டி மாட்டாமல் தான் சரி வந்துடும். சைடில் கொண்டு போனால் வண்டி சாஞ்சிருங்க. அதனால தான் அந்த இதில் காரில் கொண்டு போகல. ஓ வந்து அவ்வளவுதான். அது மேலே ஏற்றுன்னு வச்சுக்க, வண்டி சாஞ்சிச்சுன்னா முடிஞ்சு. அதுதான் இப்படி வந்தேன். இந்த ரூட்டு தானா தெரியலையா? நான் பஞ்சப்பள்ளி டேம் இப்படி போனோம்ல, முன்னாடி போனோம். இதில் இந்த ரூட் இருக்குதா? இந்த வழி திருவா போங்க. திருவா போனால் இதுபாட்டு இருக்கு. இதுபாட்டு போய் சொல்லுங்க. ஓகே ஓகே. அங்கே போய் மாற்றி போயிருக்கோம். இதில் சேத்துலலாம் வந்தோம் நாங்கள் இந்த ரூட்டில். ரோட்டில் வந்துக்கிறீங்க. ஆமாம். எவ்வளோ ஐஸு? எவ்வளோண்ணா?
ஒன்று 10 ரூபா. மாட்டிச்சு. அப்போ முன்னாடி போய் கேளுங்கண்ணா. இது பண்ண தேனிப்பாடு போயிருவீங்க. போயிட்டு பெரம்பூர் போயிருவீங்க. இதில் இங்கே போய் இங்கே பாருங்க டயரை பாருங்க. டயர் பாரு சேத்துல வந்துருக்கு என் பிளாக் மச்சான். நேராக போனா நேராக போங்க. நேராக போயிட்டு இப்படி போயிடாதீங்க. கீழே போங்க. கீழே போயிட்டு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு போர்டு ஒன்று போகும். ஃபாரஸ்ட் ரூட் வந்தாச்சு. இந்த ஃபாரஸ்ட்டே தாங்க. இந்த ஃபாரஸ்ட் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து அந்த பஞ்சப்பள்ளி டேம் வந்துடும். 3 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி. நம்ம ஏதோ ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அது எங்கேன்னு தெரிஞ்சுன்னா போயிட்டு வரலாம். அப்படியே டேம் மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட்டை சேர்த்து கவர் பண்ணலான்னு பார்த்தா மழை வேறு வர மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி போய்கிட்டு இருக்கு என்னுடைய விலாகு இல்லை. ஏய் ஆமாங்க. அது டிக்டாக் பண்ணுறது. டிக்டாக் என்னது அது 360 தான் கேமரா. அதில் பார்க்க முடியாது. ஃபோனில் தான். இந்தாடி வீடியோ இங்கே வருது பாரு. ஹாய் ஹனி தெரியலையே பாரு. இங்கே சாக்கரி பாரு. இங்கே இல்லோட மேகனா ஹாய் சொல்லு. இந்த டேங்க் வச்சது நல்லா இருக்கு. எவ்வளோ 38 வரும். பாய். ஓகே வாங்க. ஊருக்கு போகிறீங்களா? இங்கே அந்த டேம் இங்கே ஃபால்ஸ் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. டேம் முன்னாடி ஃபால்ஸ் இல்லைங்க. ஃபால்ஸுக்கு டேமுக்கு அப்புறம் ஃபால்ஸ் ஏதாவது இருக்கு? தண்ணி இருக்குது. ஃபால்ஸுக்கு அடி தங்குறீங்க. தண்ணி இல்லை. டேம் மட்டும் தண்ணி நல்லா இருக்குது. ஓகே ஆஃப் பண்ணுறது. ஃபால்ஸு இது தண்ணி இருக்கா? சுத்தமாக இல்லை. அதாவது லக்குன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் எனக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குன்னே தெரியல. ஒரு இடத்துலையும் பாரு இன்றைக்கி இன்னும் ஒன்றுமே நல்லதாகவே நடக்கலை. இது போய் நான் இன்றைக்கி வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்குள்ள செத்து போயிடுவேன். நான் வாட்டர் வாஷ் பண்ணுவேன், திரும்ப மழை வரும், திரும்ப சேர் அடிக்கும். இப்படியே தான் போகும் என் லைஃபு. பார்க்கலையே நீ சேரு அங்கே சேரு உள்ளே இறங்கணும்ல. ஆமாம் இப்போ வாட்டர் வாஷ் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணுறது? இதில் வேறு மண்ணில் விடாத சரிக்கிறோன்னு வேறு சொல்கிறியா? நம்ம வண்டியே மண்ணில் தான்டா இருக்குது. திடீர்னு நம்ம மலை மேலேருந்து கீழே இறங்குறோம். எப்போ நம்ம மலை மேலே ஏறணும்னே தெரியல. ஏய் நிறைய இடத்துல ஃபால்ஸ் இருக்குடா. இங்கேயும் இருக்குது பாரு ஃபால்ஸு. இங்கே டேமில் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏய் ஆமாடா இதுவும் ஃபால்ஸ் தான் போல். ஆனால் இப்போ இல்லை, இப்போ பார் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது? இந்த பஞ்சப்பள்ளி டேம் 1977 கட்டப்பட்டதுங்க. இந்த பஞ்சப்பள்ளி டேமுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா சின்னாறு டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேமுக்கு பக்கத்துலேயே பஞ்சப்பள்ளி அப்படின்ற ஒரு ஊர் இருக்கனால இந்த டேமை வந்து பஞ்சப்பள்ளி டேம் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டேம் தண்ணி வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டில் தேவரபெட்டா அப்படின்ற ஒரு பிளேஸில் இருந்தாங்க இங்கே தண்ணி ஸ்டார்ட் ஆகுது. இந்த தண்ணி வந்து எங்கே போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி, அதாவது ஒகேனக்கல்ல போய் இது வந்து கலக்குது. காவேரி தண்ணியோடு சேர்ந்து கலந்துடுது. இது பக்கத்துலேயே தான் வந்து ஒகேனக்கல் இருக்கிறனால இதோடைய தண்ணி போய் அப்படியே வந்து காவேரி நீரில் கலந்துடுது. ஸோ இது வந்து பெரும்பாலும் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்க மக்களுக்கு வந்து குடிநீருக்கு பயன்படணும் அப்படின்னு சொல்லி கட்டப்பட்டதாங்க இந்த பஞ்சப்பள்ளி டேம். வேறு ஸோ இதுதான் பஞ்சப்பள்ளி டேமு. காற்று பயங்கரமாக அடிக்குது. உள்ளே அலோவ் பண்ணல, என்னன்னு தெரில. அங்கே போட்டிங் இருக்குது, அது வேணால் ட்ரை பண்ணலாம். போட்டிங் போய் ட்ரை பண்ணலாமா? அந்த சைடு கேட் இருக்குது, அந்த பக்கம் தண்ணி ஊற்ற வாய்ப்பு இல்லை, அடைச்சி வச்சுருக்காங்க.
ஐயோ, என் வண்டியை பார்க்கும்போது தான் பாவமாக இருக்குது, டயருக்கு பெயிண்ட் அடித்த மாதிரி. காற்று சூப்பராக அடிக்குதுங்க, செம்ம காற்று. ட்ரோன் வந்து அதனால் ஃப்ளை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து உள்ளே இப்போ அலோவ் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஒரு ஆள் போய் இதில் தெரியாமல் தவறி விழுந்து இறந்துட்டார். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே வந்து இன்னும் இது பெருசாக பண்ணலை. அதனால் உள்ளே வந்து இப்போ யாரும் அலோவ் பண்ணுறதில்ல. போனால் வந்து யாராவது வந்து தவறி விழுந்து இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அலோவ் பண்ணல. பட் வெளியே வந்து செம்ம என்ஜாய் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குது, செம்ம பெருசுங்க. காற்று பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக காற்று அடிச்சிட்ருக்கு. ட்ரோன்லாம் பறக்க விட்டோன்னா அப்படியே அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம் ட்ரோன் எடுக்க. ஆனால் இங்கே வந்து ட்ரோன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வேறு இடத்துலேருந்து வேணால் ட்ரோன் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஸ்பீட் போட் மாதிரி ஒன்று இருந்தது. அந்த ஸ்பீட் போட் பார்த்திங்கன்னா இங்கே மீன் பிடிக்கிறதுக்காக மட்டும்தான். உள்ளே வந்து டூரிஸ்டெல்லாம் வந்து கூப்பிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. கீழே பார்த்தீங்கன்னா மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடமும் நல்லாயிருக்கு பாருங்கள், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி. ஸோ அப்படியே அங்கே போயிட்டு நல்லா இருக்குல்ல. இந்த இடம் அவ்வளோ அமைதியாக க்ரீனிஷாக சுற்றியும் பார்த்தீங்கன்னா மலை குன்றுகள் மட்டும்தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் பெங்களூர்லேருந்து இல்லை ஒசூர்லேருந்து இல்லை தருமபுரியிலேருந்து இல்லை கிருஷ்ணகிரியிலேருந்தோ இல்லை சேலத்துலேருந்தோ பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப்புக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ண போகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறேன். பாய் பாய். ஸோ ஓவராலாக வந்து இதாங்க டேம். இதுதான் வந்து டேம். ஃபால்ஸில் வந்து தண்ணி வரல, மழை அதிகமாக பெய்கிறப்போ வாங்க அப்படின்றாங்க. மழை பெய்யும் போது தான் நம்ம வரமாட்டேங்கிறோமே வெளியவே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு காமிச்சிருப்போம் ஃபால்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் இங்கே வந்து ஃபால்ஸ் என்ஜாய் பண்ணலாம், டேமுக்கிட்டையும் என்ஜாய் பண்ணலாம். நல்லாயிருக்கு, ஒரு பீஸ்ஃபுல்லாக. பட் இது வந்து பெருசாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டே கிடையாது தான்.